இந்தியா விஸ் ஸ்ரீலங்கா செகண்ட் ஓடிஐ மேட்ச்சில் ஃபஸ்ட்டு டாஸ் ஜெயிச்ச ஸ்ரீலங்கா பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. ரோஹித் சர்மாவும் சொன்னார், நாங்களும் டாஸ் ஜெயிச்சு தான் பேட்டிங் தான் எடுத்துருப்பேன்ட்டு. சரி ஓகே, டாஸ் இஸ் நாட் அ மேட்டர்னு சொல்லிட்டு போய் பந்து வீச ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியா. வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், ஸோ இவங்க 2 பேர் நல்லா பவுல் பண்ணியிருக்காங்க. பத்தாவதுக்கு நம்ம கேப்டன் ரோஹித் சர்மாவும் 2 ஓவர் வீசியிருக்காரு. ஆனால் அவருக்கு விக்கெட் எதுவும் கிடைக்கல. என்னதான் மிஸ்ஃபீல்டு 1-2 பண்ணாலும் கடைசியாக இந்தியா ஸ்ரீலங்காவை 240க்கு சுட்டிட்டாங்க. இதெல்லாம் ஒரு டார்கெட்டான்ட்டு இந்தியா நினச்சிருப்பாங்க, ஆனால் அது இல்லை. 240 ரன் 20 ஓவருக்குள்ளேயே முடிக்கலான்ட்டு வெறித்தனமாக ஆன ரோஹித் சர்மா பவர் பிளேக்குள்ளேயே 44 பாலுக்கு 64 ரன் அடிச்சிட்டாரு. அதுலேயும் போன மேட்ச் 50 அடிச்சிட்டார், இந்த மேட்ச் 50. அதுலேயும் ஓடிஐ மேட்ச்சில் T20 விளையாண்டுருக்காரு, அது சேம் வேர்ல்டு கப் பைப்பில். சரி அவ்வளோதான், மேட்ச் சீக்கிரமாக முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா, ஆனால் இல்லை. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க எல்லாருமே. ரோஹித் சர்மா தன்னோட விக்கெட்டை விட்டதுக்கப்புறம் அடுத்து பின்னாடி வந்தவங்க எல்லாருமே அவங்களோட விக்கெட்டை இழந்துட்டாங்க. அந்த டைமில் ரோஹித் சர்மா நினச்சிருப்பாரு, பேசாமல் நான் அவுட் ஆகாமே இருந்துக்கலாமோ அப்படின்ட்டு. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தால் சீக்கிரம் மேட்ச் முடிஞ்சிருன்ட்டு நினச்சி அக்ஷர் பட்டேலை இறக்கி விட்டாங்க. ஸோ அக்ஷர் பட்டேலும் வந்தார், 44 பாலுக்கு 44 ரன் அடித்தார். ஸோ மேட்ச் முடிச்சிருவார் அப்படின்னு நினச்சோம், ஆனால் அந்த டைமில் அவர் விக்கெட் இழந்துட்டு போயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான், மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஸ்ரீலங்கா 32 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அடுத்து வர மேட்ச்சில் இந்தியா கண்டிப்பாக ஜெயிச்சா ஆகணும். அப்படி ஜெயிக்கலைன்னா சீரியஸை ஸ்ரீலங்கா வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறம் 10வது கோச் கௌதம் காம்பீரோட ஃபஸ்ட்டு டிஃபீட் ஆஃப்டர் 4 மேட்ச் கழிச்சு. இதில் ஹர்தீப் சிங் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பார், ஏன்னா போன மேட்ச் அவரால் தான் தோத்தோன்னு சொல்லி நிறையா வதந்திகள் பரவிட்டு இருந்தது. ஆனால் இந்த மேட்ச்சில் அவர் சந்தோஷமாக இருப்பார்ன்ட்டு நான் நினைக்கிறேன். ஆனால் முக்கியமாக ஸ்ரீலங்கா பவுலரை பாராட்டி ஆகணுங்க. ஜெஃப்ரி வேண்டர்ஸு எங்கேருந்துங்க வந்தார், அவர் 6 விக்கெட் எடுத்துட்டார், இல்லை ரெக்கார்டு வேறு கிரியேட் பண்ணிட்டாரு. ஸோ கங்க்ராச்சுலேஷன் டு தி ஸ்ரீலங்கன் டீம்ஸ் இந்த மேட்ச் வின் பண்ணதுக்கு. இந்த மேட்ச் தோத்ததுக்கு காரணம் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.